hire purchase system உடைய introduction. Xங்கிறவரு ஒரு ஐட்டத்தை வாங்குறார், probably the price being 1 lakh. He adds a profit of rupees say 20 on the 1 lakh. Then the value what he arrives here, 1,20,000 is named as cash price. Cash price என்ன அர்த்தம்? உடனடியாக பணத்தை கொடுத்து பொருள் வாங்கினாக்க என்ன ரேட்டோ அது பேர் கேஷ் பிரைஸ். அப்புறம் எல்லாம் தரல சார், பணத்தை இப்பயே கொடுத்துறேன், என்ன ரேட்னா தருவீங்க அப்படின்னா 1,20,000. லேட் ஆகும் சார், நான் அந்த அமௌண்ட்டை நான் இமீடியட்டா கொடுக்க முடியாது, இன்ஸ்டால்மெண்ட்ல தான் கொடுக்க முடியும். அப்படியா? அப்படின்னா ஐ நீட் டு சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ ஆன் தட். அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவேன். ஒரு 30,000 rupees இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும் சார், நீங்கள் 3 yearsல கட்டிக்கலாம் சார். வருஷத்துக்கு ஒரு 10% 12,000 3 வருஷத்துக்கு 30,000 ரஃபா அந்த ரேட்டுக்கு வர மாதிரி நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ யூ ஹாவ் டு பே மீ 1.5 lakhs சொல்றோம் இல்லையா, அந்த 1.5 lakhsக்கு பேரு HP price, higher purchase price. This is named as higher purchase price. We never mind about cost and profit, whatever it may be. Cash price, interest, HP price தான் நமக்கு இங்க முக்கியம். இந்த அமௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்றாரு அப்படின்னு சொன்னாக்க, செல்லர் பையர் கிட்ட இருந்து இந்த அமௌண்ட் எப்படி ரெக்கவர் பண்றாருன்னா, இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ஒரு சேஃப்டிக்காக அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுன்னு கேட்பாங்க, அதுக்கு பேர் டவுன் பேமெண்ட். This will be named as down payment. Is that okay? Balance amount 1,20,000 you know will be payable in installments. Probably 3 installment of 40 இருக்கலாம், இல்ல 4 installment of 30 இருக்கலாம். That may be as per the terms of agreement. Assume that the 3 installment of 40. That's how the payment is settled to balance. This is called installment. Is that okay? Though we name this being installment, ஏதாவது டிஃபால்ட் ஆச்சுன்னா அதை வந்து ஹையர் சார்ஜஸ் சொல்லிட்டு அவர் எடுத்து போயிடுவார். இட்ஸ் ஈக்குவல் டு ஹையர் இன் தி கேஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ். எப்பொழுதுமே இந்த இன்ஸ்டால்மெண்ட் காம்பனன்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, பிரின்சிபல் அமௌண்ட்டும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்டும் இருக்கும். அதாவது இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் எவ்வளவு இருக்கும்? This interest could have been included in this 40 into 3, 1,20,000. அப்ப அந்த 120ல 30 போச்சுன்னா 90,000 could be what? Cash price இருக்கும். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ல நமக்கு என்ன இருக்கும்? கேஷ் பிரைஸ் காம்பனன்ட்டும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்டும் இருக்கும். டவுன் பேமெண்ட் வாங்கின உடனே பணத்தை கொடுக்குறேன், அதுக்கு எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்? ஸோ 1,50,000 சார், 1,20,000 கேஷ் பிரைஸ் சார், இந்தாங்க 30,000 ரெடி கேஷ் கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் போட மாட்டேன்னு சொன்னீங்க, லேட் பண்ணா இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்க, ஒரு போர்ஷன் ரெடி கேஷ் தான் இந்த டவுன் பேமெண்ட். ஸோ அந்த டவுன் பேமெண்ட்ங்கிறது ரெடி கேஷ், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, போக பேலன்ஸ் இருக்கிறத 98 டிலே பண்ணி பேமெண்ட் பண்ணதுனால இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம கேஷ் ப்ரைஸும் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம செக்ரிகேட் பண்ணி ஆகணும். ஸோ வி ஹேவ் டு செக்ரிகேட் தட். கேஷ் ப்ரைஸ் பீயிங் 90 + 30 1,20,000 கேஷ் ப்ரைஸ்ன்னு சொன்னால் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினா என்ன ரேட்டோ அது. ஹெச்பி ப்ரைஸ்னா டிலே பண்ணி கொடுக்குற சார் அப்படின்னு சொன்னாக்க இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து சார்ஜ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் ஹெச்பி ப்ரைஸ். ஸோ தீஸ் ஆர் த 2 items you have to understand here. அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த கொஸ்டின்ல எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த பிரேக்கப் டீடைல்ஸ் கொடுக்காம கொடுத்துருவாங்க. அந்த பிரேக்கப் நீங்க அரைவ் பண்ணணும். ஹையர் பர்ச்சேஸ் இல்லஸ்ட்ரேஷன் போறதாக இருந்தாலே உங்களுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, யூ நீட் டு நோ த கேஷ் பிரைஸ், யூ நீட் டு நோ த இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட், யூ நீட் டு நோ த ஹெச்பி பிரைஸ். அதாவது ரெண்டு ஆட் பண்ண அது வந்துடும். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டால்மெண்ட் ஹவு மச் வில் பி த கேஷ் பிரைஸ், ஹவு மச் இஸ் தி இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் அப்படிங்கிறது பிரிச்சு கொடுத்துருக்கணும், செக்ரிகேட் பண்ணி இருக்கணும். த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கேரிஸ் மோர் இன்ட்ரெஸ்ட். முதல் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணும்போது ஃபுல் அமௌண்ட் டியூல இருந்திருக்கு, அப்போ ஃபுல் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டால் அதிகமாக இருக்கும். 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டியாச்சுன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும், லோன் அமௌண்ட் கம்மியாக இருக்கும், அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கேரிஸ் மோர் இன்ட்ரெஸ்ட், இந்த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கேரிஸ் லெஸர் இன்ட்ரெஸ்ட். அதனால ஒவ்வொன்றையும் நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணணும். ஆனால் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாக்க, we are in need of knowing cash price, installment, interest, etc. When rate of interest, total cash price and installments are given,
ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் டென்ஷன் கிடையாது. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் கேஷ் ப்ரைஸுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தானே இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரியான சினாரியோவில் நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணணும் அப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கிவன், ஆனால் கேஷ் ப்ரைஸை கொடுக்காம விட்டுட்டான். அப்போ சம் எப்படி இருக்கும்? இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஒன்லி கிவன், கேஷ் ப்ரைஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ இவன் பாட்டுக்கு என்ன சொல்றாரு, 30,000 சார், அதுக்கப்புறம் 40 3 முறைன்னு சொல்லிட்டான். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் தெரியாது, அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது. அப்போ நம்ம சம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? இந்த ஹையர் பர்ச்சேஸ் ரிலேட்டட் சம்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு கேஷ் ப்ரைஸ் வேணும், ஹெச்பி ப்ரைஸ் வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இன் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டால்மெண்ட் ஹவு மச் இஸ் த இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட், ஹவு மச் இஸ் த பிரின்சிபல் காம்பனன்ட் அப்படிங்கிற செக்ரிகேட்டும் பண்ணியிருக்கணும். ரிமெம்பர் தட் இன் டவுன் பேமெண்ட் வி டோன்ட் ஹேவ் த இன்ட்ரெஸ்ட். ஏன்னா வாங்கின உடனே கொடுக்குற அமௌண்ட் அப்படிங்கிறனால அது என்ன இருக்காது, இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் இருக்காது. இந்த பிரேக்கப் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, preparation of assets in the books of buyer, in the books of seller. பையரோட புக்ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குன்னா, பையர்ஸ் புக், யார் அசெட் வாங்குறாரோ அவர், பையர்ஸ் புக், ஹையர் பர்ச்சேசர், ஹையர் பர்ச்சேசருடைய புக்ல அவர் இதை வாங்கியிருக்கிறாருன்னு அது அவருக்கு அசெட் தானே. ஸோ he will open the asset account. அசெட் வாங்கினா என்ன என்ட்ரி வரும்? அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். பட் இது இன்ஸ்டால்மெண்ட் இல்லையா? அப்ப அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்டி நேம் வில் கம். ஓகே, டு செல்லர், ஹையர் வெண்டார், ஹையர் பர்ச்சேசர் அண்ட் ஹையர் வெண்டார் சொல்லலாம், ஹையர் வெண்டார். Then parallelly it's better to open the higher vendor account also. We have to open the higher vendor account. Okay, higher vendor account. So என்ன entry? Asset account debit to higher vendor ல, அப்ப higher vendor ல buy what? Asset அப்படின்னு நம்ம போறோம். Is that okay? இது என்ன வேல்யூல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படி சொன்னாக்க கேஷ் பிரைஸ்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். எதுல ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும்? கேஷ் பிரைஸ். ஏன்னா வாங்கின உடனே உங்களுடைய லயபிலிட்டி பணமே கொடுக்கலன்னா வாட் இஸ் யுவர் லயபிலிட்டி? If you are purchasing the asset in higher purchase means you have to pay 1,50,000. If you are purchasing that in credit, what is the liability? 1,50,000 ரூபாய்க்கு நீங்க திருப்பி தரணும் ஹையர் பர்ச்சேஸ்ங்கிறதுனால. வாங்கின உடனே வாட் இஸ் யுவர் லயபிலிட்டி? கம் ஆன், 1,20,000 இஸ் யுவர் லயபிலிட்டி. உடனடியாக என்ன கொடுக்குறோன்னா அதுதான் லயபிலிட்டி. ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொன்னால் உடனடியாக நான் என்ன கொடுத்திருந்தால், என்ன அமௌண்ட் நான் கொடுத்திருந்தால் போதுமோ அதான் லயபிலிட்டி. So what is the liability on purchase? 120 is the liability on purchase, not 150. When the liability of 120 becomes 150 year on year, when you are delaying, ஒரு வருஷம் லேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் சேர்த்துருவாங்க. ஓகே, எடுத்தோன்னா 1,00,000 ரூபாய் சார் உங்க லைபிலிட்டிஸ் சொல்லுவாங்கன்னா practical life சொல்றாங்க. பட் இன் ஜெனரல் we should not say so. Only the assets value, என்னது கேஷ் பிரைஸ் தான் லைபிலிட்டிஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நம்ம நேரத்துக்கு வந்து ஒரு 6 மாசத்துலயே நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன் சார், பணம் இருக்குன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணீங்கன்னா சார் 1.5 கொடுங்கன்னு கேட்பாங்க. 6 மாசத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வச்சு தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. பிளஸ் foreclosure சார்ஜஸ்னு வாங்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். இன் ஜெனரல் the liability on purchasing the assets in higher purchase system is equal to only the cash price, only the cash price. So it will be recorded at its own cash price. And asset account, நார்மலா asset account எப்படி போடுவீங்க? டெப்ரிசியேஷன்லயும் அதே மாதிரி தான். இதுல ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. இயர் ஆன் இயர் we are depreciating, so by depreciation and balance. இது இயர் ஆன் இயர் நமக்கு கேரி ஆனிட்டே போகும். There will not be any more confusion. Is that okay? Asset account உடைய ஃபார்மேட் அவ்வளவுதான். Year on year you are depreciating and balance amount will be carried over the next year. When it comes to the higher vendor account, you may immediately make a payment which is called down payment. Sir 120 கொடுக்கணும்னு சொன்னேன்ல சார், இப்போ இமிடியேட்டா ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன் சார். அப்படியா? பணம் கொடுக்கும்போது என்ன என்ட்ரி வரும்? ஹையர் வெண்டர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஸோ டு பேங்க். அதுக்கப்புறம் டிலே பண்ணி பேமெண்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? ஒரு வருஷம் டிலே பண்ணி தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் போடுவீங்க. உடனே பையர் செல்லர் என்ன சொல்வார்? சார் ஒரு வருஷம் லேட் ஆயிடுச்சு சார், ஒரு வருஷமா பணம் பெட்டிக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க சார். இப்போ இன்ட்ரெஸ்ட் டியூக்கு என்னப்பா என்ட்ரி? The higher vendor now demands the interest. If you are delaying the payment, the first installment by default delayed by 1 year. அப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுங்கன்னு கேட்பார். அப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன என்ட்ரி? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தால் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால்
interest account debit to the party, இங்க யார் party? Hire vendor. அப்ப அது எப்படி வரும்? Interest account debit to hire vendor. And அந்த வருஷம் சார் இந்த அமௌண்ட் டியூ பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து இந்த அமௌண்ட் இருக்கு அப்படியா ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்ப்பா இன்ஸ்டால்மெண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்றேன். ஸோ பேங்க் assume that cash price being 120, overall interest 30 இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் 15 அஷ்யூம் பண்ணிக்கிறேன். 15 நான் என்ன பண்ணேன் வாங்கும்போது எவ்வளோ கொடுத்துட்டேன் 30 கொடுத்துட்டேன். 120 ருபீஸுக்கு வாங்கின உடனே இந்தாங்க சார் பொருள் டெலிவரி பண்ண உடனே நான் ஒரு பைசா கொடுக்குறேன் 13 கொடுத்துட்டேன். இப்போ எவ்வளோ தர வேண்டியது இருக்கு 120 minus 30 90 கொடுக்கணும். அடுத்தது எப்போ சார் கொடுப்பீங்க சார் எனக்கு 1 இயர் டைம் வேணும் சார் ஒன்ஸ் இன் இயர் நான் கொடுக்குறேன். ஓகே நெக்ஸ்ட் இயர் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் இயர் போயிட்டு சார் 90 தானே தரணும் அப்படின்னா 1 இயரா சும்மா தானே இருந்துச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க அப்படிம்பார். அப்போ அந்த 90க்கு இன்ட்ரெஸ்ட் வி அஷ்யூம் இட் இஸ் பீங் 15. இப்போ புரியுதா? ஹையர் பர்ச்சேஸ் மெத்தட்ல கேஷ் பிரைஸ் வேணும் ஹெச்பி பிரைஸ் வேணும் இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு இல்லையா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லையும் பிரின்சிபல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பிரிச்சாதான் இதை சொல்ல முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 40 கொடுக்குறேன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா அதையும் சேர்த்துருவார். சார் 120 சார் அன்னைக்கே கொடுத்துருந்தா 120 1 இயர் ஆயிடுச்சுல 1 இயருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுங்க அப்படின்னா அப்போதான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டி. ஸோ ஆன் பர்ச்சேஸ் இட்ஸ் நாட் லயபிலிட்டி. ஸோ அட் த டைம் ஆஃப் அக்ரூவிங் த எக்ஸாக்ட் டேட் இன்ட்ரெஸ்ட் டெபிட் டு ஹையர் வெண்டார். இப்போ எவ்வளோ பே பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறேன் அண்ட் யூ வில் கெட் த பேலன்ஸ். This process is going to be reversed, means repeated year after year. இதுதான் யாருடைய புக்ல போட போறோம் இந்த புக்ஸ் ஆஃப் பையர்ஸ் அதாவது ஹையர் பர்ச்சேசர்ஸ் புக்ல நம்ம போட வேண்டிய விஷயங்கள். இஸ் தட் ஓகே? ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசெட் அக்கௌண்ட் ஹையர் வெண்டர் அக்கௌண்ட். சம்டைம்ஸ் we have interest suspense account also, it's a rare. அந்த மெத்தட் வந்துச்சுன்னா போடலாம். அந்த ஒரு வேரியன்ட் இருக்குன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார்ல எப்படி சார் இருக்கும் யாருடைய புக்ல ஹையர் வெண்டார் ஹையர் வெண்டார்னா செல்லர் ஹையர் வெண்டார் புக்ல எப்படி இருக்கும் அதாவது செல்லர்ஸ் புக் அவர் குட்ஸை வித்த உடனே அவர் என்ன சொல்வாரு பார்ட்டி கிட்ட இருந்து பணம் வரணும் பொருளை வித்தார் பணம் வரணுமா இல்லையா ஓகே பணம் வரணுமா இல்லையா அதுக்கு ஒரு என்ட்ரி போடணுமா இல்லையா ஸோ வாட் இஸ் ஜர்னல் என்ட்ரி ஃபார் சேல்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பணம் தான் வரலையா ஸோ யூஷுவல் சேல்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு வாட் சேல்ஸுக்கு இங்க எப்படி அசெட் சேல்ஸா இருக்க முடியும் இல்லையா isn't it is always sales ரெசிபியன்ட்க்கு தான் அசெட்டுங்க செல்லருக்கு இது அசெட் கிடையாது ஓகே எலக்ட்ரானிக் ஷோரூம் வச்சிருக்கிறேன் ஓகே நான் என்னுடைய எலக்ட்ரானிக் கேஜெட் சேல் பண்றேன் என்ன வசந்தன் கோ இருக்கு ரிலையன்ஸ் இருக்கு ஓகே டிஜிட்டல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹை எண்ட் லேப்டாப் 3 lakhs வருது சேல் பண்ணுறாங்க பையரானா நமக்கு தான் அது வந்து அசெட்டு அவனுக்கு அது சேல்ஸ் அப்போ என்ன என்ட்ரி வரும் கேஷ் டு சேல்ஸ் பையர்னு சொல்கிறார் சார் பணம் தரல சார் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்க முடியுமா எடுத்துக்கோ அப்போ பையர் நேம் டெபிட் டு சேல்ஸ் இன் டிஃபால்ட் செல்லருடைய புக்கில் இது அசெட் நம்ம சொல்ல மாட்டோம் அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம் இவர் இந்த அசெட்டுக்கு ஈக்குவலண்ட் அக்கௌண்ட் கிடையாது இந்த ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டுடைய இன்வெர்ஸ் தான் நமக்கு இங்கே இருக்கும் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டுடைய இன்வெர்ஸ் ஹையர் வெண்டார் பதில் இங்கே என்ன வரும் ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் வரும் சேல் பண்ணும்போது என்ன என்ட்ரி ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் உடனடியாக ஒரு பணம் கலெக்ஷன் ஆகுமா இல்லையா பேங்க் அது வந்து என்னது டவுன் பேமெண்ட் அது இல்லாமல் இயர் ஆன் இயர் இன்ட்ரெஸ்ட் சேர்த்துப்பார் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் கேஷ் அதே டியூ என்ட்ரியாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் டு ஹையர் வெண்டார் இங்கே வரும்போது ஹையர் பர்ச்சேசர் டு இன்ட்ரெஸ்ட் ஹையர் பர்ச்சேசர் டு இன்ட்ரெஸ்ட் ஏன்னா டியூ என்ட்ரி எனக்கு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ரெவன்யூ பேங்க் டு இன்ட்ரெஸ்ட் வந்திருந்தால் வரல ஹையர் பர்ச்சேசர் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் சேர்த்துருவேன் கொடுங்க சார்னு வாங்கிக்கிறேன் வாங்கும்போது பேங்க் ஸோ இந்த செல்லர்ஸ் புக்கில் ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது அசெட்டுங்கிற வார்த்தை தவிர மிச்சம் எல்லாமே சேம் தான் ஆனால் இன்வெர்ஸில் இருக்கும் டெபிட்ல இருக்கிறது கிரெடிட்ல இருக்கும் கிரெடிட்ல இருக்கிறது டெபிட்ல இருக்கும் தென் பேலன்ஸ் தட் பேலன்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் இயர் ஆன் இயர் ஸோ எக்ஸாம்பிள் என்ன கேட்கலாங்க ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசெட்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ஹையர் வெண்டர் அக்கௌண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் இருக்கலாம் 3 ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர்ஸ் அக்கௌண்ட் அண்ட் குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட் வில் சி தட் லேட்டர் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த டியூ ஏதாவது கட்டாமல் விட்டுட்டா இந்த அசெட்டை யார் வாங்கிட்டு போயிடுவார்னா ஹையர் வெண்டார் எடுத்துட்டு போயிடுவார்
சார் 4 டியூ கட்டினேனே சார், அதுக்கு ஏதாவது? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கட்டின டியூக்கு 4 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணீங்களே, அதுக்கான வாடகை தான் சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். he will not listen to you. அப்போ அவர் எடுத்துகிட்டு போகிறார் இல்லையா, அது பேர் ரீபொசஷன். இந்த ரீபொசஷன் வரும்போது பொசஷன் உங்கள்கிட்ட கொடுத்ததை நான் திரும்ப எடுத்துக்கிறேன், ரீபொசஸ்ட் பை மீ, அதான் ரீபொசஷன். 5 அசெட்ஸ் விற்றேன், நீங்கள் டியூ கரெக்டாக கட்டிட்டு வந்தீங்க, இப்போ ஒரு டியூ கட்டல. நான் உடனே என்ன சொல்கிறேன், எவ்வளோ நாள் நல்லா பண்ணீங்க இல்லையா, 5 அசெட்டில் 3 அசெட் நீங்கள் வச்சுக்க, 2 எடுத்துகிட்டு போயிடுறேன், அடுத்த டியூ ஒழுங்காக கட்டுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேல் பண்ணதில் ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு போனாக்கா ஃபார் த பர்டிகுலர் டியூக்கு அது பேர் பார்ஷியல் ரீபொசிஷன். இல்லை மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறேன்னா கம்ப்ளீட் ரீபொசிஷன். உங்களுடைய கொஸ்டின்ஸில் பார்ஷியலும் வரலாம், கம்ப்ளீட்டும் வரலாம். ஸோ தீஸ் ஆர் த வேரியன்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், யூ ஆர் ஏபிள் டு சால்வ் தி illustrations in this topic comfortably. Is that clear? Come on, make a note of this.